வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டியூட்டர்ஸ். டிசம்பர் 11 எட்டயபுர ஏந்தலா அறியப்படுற மகாகவி பாரதியார் அவர்களுடைய பிறந்த தினம் என்று. ஓகே, இந்த பாரதியாரை பற்றின கொஷின்ஸ் தமிழில் மட்டும் இல்லை, யூனிட் 8லேயுமே அதிகப்படியாக கேட்கப்படுது. ஸோ பாரதி யார் பார்க்கலாமா? பிறப்பு 11/12/1882 எட்டயபுரத்தில் பிறக்கிறாரு. ஸோ திருநெல்வேலி மாவட்டம், அன்றைய திருநெல்வேலி மாவட்டம், தற்போது இது தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு. பெற்றோர் சின்னச்சாமி, லெக்குமி அம்மாள். மனைவி செல்லம்மாள். ஸோ இவருடைய கவிதைகளில் எல்லாமே இவருடைய மனைவி பெயரை கண்ணம்மா வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தான் குறிப்பிட்டிருக்காரு. பிள்ளைகள் தங்கம்மாள், சகுந்தலா. இயற்பெயர் சுப்பிரமணியன். புனைப்பெயர்கள் ஸோ என்னென்னா, பாரதியாருக்கு நிறைய புனைப்பெயர்கள் இருக்கும். ஸோ ஆங்கில அரசு இவரை கைது பண்ண சொல்லி உத்தரவு போட்டுருவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, புதுச்சேரியில் போய் மறைமுகமாக வெவ்வேறு பெயர்களில் நிறைய இதழ்களில் எழுதிட்டு வருவார். ஸோ இவருடைய புனைப்பெயர்கள் பார்க்கலாம். செல்லிதாசன், உத்தம தேசாபிமானி, காளிதாசர், சக்திதாசர், நித்தியதீரர், இளசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சீசு பாரதி, வேதாந்தி, ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், கிருஷ்ணன். அடுத்ததாக இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். மகாகவி. ஸோ பாரதியாரை மகாகவின்னு அழைச்சவர் யார்? வா ராமசாமி அவர்கள். அடுத்ததாக பாரதி. ஸோ சுப்பிரமணியனுக்கு பாரதின்ற பெயரை கொடுத்தவர் யார் அப்படின்னா எட்டயபுர அரசர் தான். பாரதி அப்படின்னா கலைமகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ 1893 பாரதியாருடைய 11வது வயதில் இந்த பட்டத்தை பெற்றிருப்பார். அடுத்ததாக பாட்டுக்கொரு புலவர். ஸோ பாரதியாரை பாட்டுக்கொரு புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறவர் கவிமணி. அடுத்ததாக விடுதலை கவி, தேசிய கவி, உலகக்கவி, அமரக்கவி மற்றும் முன்னறி புலவர். ஓகே, அடுத்ததாக சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவன், பைந்தமிழ் தேர்ப்பாகன். ஸோ இப்படிலாம் பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை புகழ்ந்து கூறியிருக்காரு. அடுத்ததாக தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் அழைக்கப்படுறாரு. அரசியல் குரு. ஸோ பாரதியுடைய அரசியல் குரு யாருன்னா பாலகங்காதர திலகர் தான். ஸோ நமக்கு தெரியும், காங்கிரஸ் மிதவாதம் தீவிரவாதம்னு ரெண்டாக பிளவுபட்டிருக்கும். ஸோ இந்த திலகர் தீவிரவாதத்துக்கு ஆதரவானவர். ஸோ பாரதியாரும் தீவிரவாதத்துக்கு ஆதரவானவர் தான். ஸோ திலகருடைய ஒரு நூல் இருக்கும், டெனட்ஸ் ஆஃப் த நியூ பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பாரதி தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ பாரதி அவர்களுடைய ஞான குரு யாருன்னா நிவேதிதா. ஸோ இந்த நிவேதிதா யார் அப்படின்னா விவேகானந்தருடைய ஒரு சீடர் தான் இவங்க. அடுத்ததாக பத்திரிகை குரு. ஸோ பாரதி அவர்களுடைய பத்திரிகை குரு யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியன். தி ஹிந்து அப்படின்ற இதழுடைய நிறுவனர் தான் இந்த சுப்பிரமணியர். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, முத்துச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முதல் இந்தியர் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஸோ இதை விமர்சித்து எல்லா ஆங்கில நாளிதழ்களும் கடுமையாக கண்டனம் தெரிவித்தாங்க. ஸோ அப்போ தான் எல்லோரும் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, தமிழ் நாளிதழ்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விமர்சனங்கள் எழாது, ஸோ தமிழர்களுக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜி சுப்பிரமணியன் என்ன பண்ணுவார்னா, தி ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு நாளிதழை முதல் முறையாக ஆரம்பிப்பார். ஸோ இதன் பிறகு சுதேசமித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதழ்கள் உருவாகும். ஓகே, பாரதியார் பாடல்களை முதல்ல வெளியிட்டவர் யாருன்னா கிருஷ்ணசாமி ஐயர் தான். ஓகே, பாரதியார் நூல்களை நாட்டுடைமை ஆக்கியவர் யாருன்னா ஓபி ராமசாமி. ஸோ இவர் யாருன்னா சுதந்திர இந்தியாவின் முதலமைச்சர். ஓகே, அடுத்ததாக பாரதியார் பாடல்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா நெல்லையப்பர் தான். ஸோ பாரதி சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் வச்சுருந்தவர் கல்கி அவர்கள். ஓகே, இவருடைய பணிகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எட்டயபுர அரசவை கவிஞராக இருந்திருப்பார். அடுத்ததாக மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழாசிரியராக சில காலம் பணியாற்றியிருப்பார். அடுத்ததாக சென்னையில் இதழாசிரியராக தன்னுடைய பணிகளை தொடங்கியிருப்பார். ஓகே, பாரதியார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் கோயம்புத்தூர். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1982. ஓகே, பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் பார்க்கலாம். சுதேசமித்திரன். ஸோ பாரதியார் முதல்ல பணியாற்றிய இதழ் சுதேசமித்திரன் தான். அடுத்ததாக இந்தியா.
ஸோ இந்தியா அப்படின்றதில் முதல் கேலி சித்திரத்தை, அதாவது கருத்துப்படம்னு சொல்லப்படுற கேலி சித்திரத்தை முதல் முறையாக பாரதியார் இதில் தான் வெளியிட்டிருப்பார். ஸோ இதுலேயும் விஜயா அப்படின்ற இதழ்லையும். ஸோ இந்த இந்தியா அப்படின்ற நூல் வந்து சிகப்பு நிறத்தில் தான் அச்சிடப்பட்டு வெளியாச்சு. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, சிகப்பு நிறம் வந்து புரட்சியையும் விடுதலையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இந்த இந்தியா இதழ் அப்படின்றது ஒவ்வொரு சனிதோறும் வெளியான ஒரு இதழ் தான். அடுத்ததாக சக்கரவர்த்தினி. ஸோ பெண் விடுதலைக்காக பாரதி அவர்களால் வெளியிடப்பட்ட ஒரு இதழ் தான் என்னென்னா இந்த சக்கரவர்த்தினி. ஸோ இந்த இதழ் வந்து குரல் வெண்பாவால் அமைஞ்சிருக்கும். அடுத்ததாக கர்மயோகி பாலபாரதம். இது ரெண்டுமே ஆங்கில இதழ்கள். அடுத்ததாக சூரியோதயம். பாரதி அவர்களின் கருத்துப்படம் மட்டுமே கொண்டு வெளியான ஒரு இதழ் தான் என்னென்னா சித்ராவளி. ஓகே, அடுத்ததாக தமிழில் தலைப்பிடுறது. ஸோ அன்றைய காலகட்டத்தில் எல்லா நாளிதழ்களுமே ஆங்கிலத்தில் தான் தலைப்பு இருக்கும். அதுபோக நாள், தேதி, ஆண்டு இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் பாரதி தான். ஸோ தமிழில் தலைப்பிடுறது. அடுத்ததான் இந்த தலைப்பிடுதல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மகுடமிடல் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அழைக்கிறாரு. ஸோ அடுத்ததாக ப்ரோஸ் போயட்ரின்னு அழைக்கப்படுற போயட்ரியை தமிழில் அறிமுகப்படுத்தினது பாரதி தான். ஸோ புது கவிதையின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஸோ பாரதியுடைய வசன கவிதைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா வால்ட் விட்மன் அவர்களுடைய கவிதை சாயலில் தான் அமைஞ்சிருக்கும். ஓகே, பாரதி அவர்களுடைய முக்கியமான நூட்கள் பார்க்கலாம். சுதேச கீதங்கள், சொர்ணகுமாரி, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், சந்திரிகையின் கதை, தராசு. ஸோ பாரதியுடைய உரைநடை நூல் தான் இந்த சந்திரிகையின் கதை மற்றும் தராசு. முருகன் பாட்டு, திருக்குறள் உரை, சின்னஞ்சிறு கிளியே, கலைமகள், ஞானரதம், ஜென்மபூமி, வசனக்கவிதைகள், விநாயகர் நான்மணி மாலை, பூலோகரம்பை, நவதந்திர கதைகள், வேதாந்த பாடல்கள், ஆறில் ஒரு பங்கு, இந்து தர்மம், திண்டி சாஸ்திரி, பொன்வால் நரி. பாரதி அவர்களுடைய முக்கியமான மேற்கோள் பார்க்கலாம். ஸோ உழவு தொழிலுக்கு வந்தனம் செய்வோம், காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் கடமை, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், விடியாது பெண்ணாலே என்ற கேலியை மிதித்து தள்ளியவர், காற்றே வா. ஸோ இந்த காற்றே வா அப்படின்ற பாடல் வந்து 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் அமைஞ்சிருக்கும். அடுத்ததாக சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா, சூரிய சந்திரரோ, யவனம் காத்தல் செய். ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். யவனம் காத்தல் செய் அப்படின்ற பாடல் புதிய ஆத்திச்சூடியில் தான் அமைஞ்சிருக்கு. தீக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனின் எங்கும் காணேன். அடுத்ததா சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். ஸோ சாதி இரண்டொழிய வேறொன்று அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா ஔவை தான். ஸோ ஔவையை தான் தமிழ்மகள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஔவை சொன்ன மாதிரி நம்மளும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, 1000 உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி. அடுத்ததா ஓரொருக்கொரு நாட்டிற்குரிதன ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர். ஸோ இது பாரதியாருடைய ஒரு கூற்று, ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு வினா. பாருக்குள்ளே நல்ல நாடு நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதானது எங்கும் காணேன், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும், சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க. இதில் களி அப்படின்றதுடைய மீனிங் அறியாமை இருள். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா. ஓருயிர் இரண்டு தலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையும் பெண்ணையும் மென்ஷன் பண்ணியிருப்பார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல்.
ஸோ இந்த பாடல் அவர் எங்கேருந்து எடுத்திருப்பார்னா, நாமார்க்கும் குடியெல்லாம் நமனையஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநாவுக்கரசருடைய பாடல் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவர் இந்த பாடலை எடுத்திருப்பார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடைமையை கொளுத்துவோம். காசிநக புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழைத்திடுவோம். ஸோ இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான மேற்கோள் தான். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒன்று, எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார், அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்நாட்டில். ஸோ இது பாரதியாருடைய ஒரு முக்கியமான கோட்ஸு. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான், என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய், தமிழ் வளர்ப்பதை கடமையாக கொள்ள வேண்டும். அடுத்ததா, சீன மிசரம் யவனரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ்வீழ்ச் கலைஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு. ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இது சொன்னவர் யாருன்னா மகாகவி பாரதியார். இறப்பு செப்டம்பர் 11, 1921. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் யானை மிதித்து தான் பாரதியார் அவர்கள் இறந்திருப்பார். ஸோ இவருடைய இறப்புலையும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. செப்டம்பர் 11 இரவு 1:30 தான் இறந்திருப்பார். பட் எல்லா கல்வெட்டுகள் எல்லா அரசு இதழ்கள்லையும் செப்டம்பர் 11 தான் இவருடைய இறப்பாக போட்டிருக்காங்க. பட் பாரதியாருடைய இறப்பு எப்போ அப்படின்னா செப்டம்பர் 12, 1921 தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.